என்ற ஒரு கேள்வியை கூட நாங்கள் அன்று விளைத்தோம். உண்மையில் அவர்கள் தீர்க்கதரிசனமாக அந்த மாகாணத்தை வேண்டாம் என்பதை இன்று நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் பஸ்ஸில் ராஜபக்சர்கள் திட்டம் அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம், அது பணத்தை சுருட்டுகிற திட்டம். அந்த திட்டத்திற்காக இவர் மாகாண சபையில் உள்ள நிதி நிறுவனங்களை, நிதி செயல்பாடுகளை அந்த தனி அமைச்சுக்கு அவர்கள் மாற்றுவதற்கு திவ்யகிழமை சட்டமூலங்களை கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி அவர்கள் அந்த நிதியை சுருட்டி தற்பொழுது அதற்கு என்ன நடந்தது என்று விசாரணையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் நாங்கள் நல்லாட்சி வேண்டும், அந்த அபாய அரசை அகற்ற வேண்டும், மக்கள் ஆதரவை கொடுங்கள் என்று ஜனவரி 8ஆம் தேதி எமது மக்களை எமது தலைவர்கள் நாங்களும் வேண்டியின்றி அநேகமாக ஒன்று சேர்ந்து அந்த மனித அரசை அனுப்பி ஒரு பெருமூச்சு விட்டோம். ஒரு அராய அரசு சென்றுவிட்டது. ஒரு சமாதானமாக ஒரு நல்லாட்சி மலர்வதற்கான வழி நடந்திருக்கிறது. அதற்காக ஒரு தலைவர் புறப்பட்டிருக்கிறார்.